இன்றைக்கு ஒரு பெரிய ரிசர்ச் கொலாபரேஷன் 3 சென்டர்ஸா வந்து ரிசர்ச் கொலாபரேஷன் MOU சைன் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அஃப்கோர்ஸ் எங்களுடைய மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இங்கே சென்னையில், சென்டர் ஃபார் பிரெயின் ரிசர்ச் CBRன்னு சொல்லுவோம். இது வந்து பெங்களூர்ல இருக்கு. இந்த பெங்களூர்ல இருக்க இன்ஸ்டியூட் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருங்க, அதனுடைய ஒரு பிரான்ச் அது. அண்ட் அதுக்குள்ளேயே அந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்குது சென்டர் ஃபார் பிரெயின் ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு. கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் கேட்டிருப்பீங்க, இன்ஃபோசிஸ்னுடைய ஃபவுண்டர். அவருடைய டொனேஷன்ல தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. பட் அது ஒரு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி அமைஞ்சிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு வந்துட்டு. யூகேல வந்து சென்டர் ஃபார் டிமென்ஷியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு இருக்கு, யூகே டிமென்ஷியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அது வந்து ஒரு இடத்துல இல்லை, இங்கிலாந்துலேயே வந்து எல்லா பெரிய ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ், லண்டன்ல, எடின்பர்க்ல எல்லாம் சேர்ந்து பல இடத்துல வந்து இருக்கிற ஒரு 6-7 இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்ததான் யூகே டிமென்ஷியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதனுடைய தலைவர் தான் டாக்டர் சித்தார்த்தன் சந்திரன். இந்த சென்டர் ஃபார் பிரெயின் ரிசர்ச் டைரக்டர் தான் ப்ரொஃபசர் ஹரி வந்திருந்தாரு, KVS ஹரி. ஸோ அவர் இருந்தாரு. அப்புறம் வந்து ப்ரொஃபசர் ஹென்ரி ஜெட்டர்பர்க் சொல்றவர் வந்து, ஹென்ரிக் ஜெட்டர்பர்க் வந்து இந்த டிமென்ஷியால வந்து, அதாவது டிமென்ஷியான்னு சொல்றது இந்த மறதி வந்துட்டு மெமரி எல்லாம் போயிடும் இல்லையா, அதான் டிமென்ஷியான்னு சொல்றது. அது எப்படி வரும், அது வர்றதுக்கு முன்னாடியே சில பிளட் டெஸ்ட் மூலமாக, பயோகெமிக்கல் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலான்றது டிஸ்கவர் பண்ணதே அவர். இன்ஃபேக்ட் ஸ்டாக்ஹோம்ல இருக்குது, நோபல் பிரைஸ் லெவல்ல இருக்காரு அவரு. ஸோ அவர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சது. ஸோ அவர் வந்து அது இந்தியாவுக்கே கொண்டு வந்துட்டு இப்போ சென்டர் ஆஃப் பிரெயின் ரிசர்ச்ல செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுடைய இது என்னன்னா, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எல்லா, நீங்க யாரோ கேட்டாங்க கண்ணு, கிட்னி, ஹார்ட் இதெல்லாம் ஸ்கிரீன் அதெல்லாம் ஏற்கனவே ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிரெயினும் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி உலகத்திலே யாரும் பண்ணதில்லை, இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்திலே யாரும் வந்து நீரிழிவு நோய்க்கும் பிரெயினுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அதை ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ்லேயே என்ன தெரியுதுன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவருக்கு, சப்போஸ் 60 வயசு இருக்கு அவருக்கு, ஆனா அவருக்கு 10-15 வருஷம் ஆல்ரெடி நீரிழிவு நோய் இருக்குன்னா, அவருடைய ஏஜ் பார்த்தா, பயாலஜிக்கல் ஏஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது, டெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு 70-75 வயசு ஆன மாதிரி, 60 வயசு தான் ஆயிருக்குது, ஆனா அவருடைய ஏஜ் வந்து 70-75 வயசு ஆன மாதிரி காமிக்குது. இப்போ அது ஏன் அந்த மாதிரி, ஏன் ஆக்சலரேட்டட் ஏஜிங் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வருது, அதை தடுக்கலாமா, டயபெட்டிக் பேஷண்ட்டும் டயபெட்டிஸ் இல்லாதவங்க மாதிரியே இருக்க முடியுமா, இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும், புதுசா ஆராய்ச்சி பண்ணிட்டு. எங்களுடைய இது என்னன்னா, இங்க அடிக்கடி நாங்க ரிசர்ச்சை பற்றி பேசிட்டு இருக்கிறது ஏன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம். என்னுடைய பிலாசபி என்னன்னா, இன்றைக்கு ரிசர்ச்னா நாளைக்கு இது பிராக்டிஸ்ல வரும். நாங்க பண்ணலன்னா இன்னைக்கு பண்ணதே பண்ணிட்டு இருப்போம், 10 வருஷம் கழிச்சு அதுதான் பண்ணிட்டு இருப்போம். அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம் நாங்க திங்க் பண்ணிட்டே இருப்போம். புதுசா ஐடியாஸ் வந்ததுன்னா அது உடனே நாங்க நிறைய பெரிய ரிசர்ச் சென்டரும் நிறைய ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறதுனால உடனே அதுல வந்து ஸ்டடி பண்ணிடும். அது ஸ்டடி பண்ணிட்டா உலக லெவல்ல அது கொண்டாந்துட்டோம்னா அது கைட்லைன்ஸ் எல்லாம் வந்துடும். அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க படிப்பீங்க பேப்பர்ல, அதுக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்போம். அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே பிரெயின் டெஸ்ட் பண்ணணும், டயபெட்டிக் பேஷண்ட் வந்துடுச்சுன்னா எல்லாம் காலு, கண்ணு, கிட்னி, சுகர், கொலஸ்ட்ரால் பாக்குற மாதிரி பிரெயின் கூட நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரெயின் டெஸ்ட் எல்லாருக்கும் MRI பண்ணணும்ல அவசியம் இல்லை, சும்மா 4 கேள்வி கேட்டா போதும். எப்படி நாங்க பண்ணுவோம்னா, ஒரு 5 இந்த மினி காக்னர் சின்ன டெஸ்ட் 2 நிமிஷம் தான் எடுக்கும். அது 3 இது சொல்லுவோம், நாங்க 3 இது சொல்லுவோம். ஒரு ப்ளூ கலர், ஒரு நதி போகுது, மேகம் சொல்லிடுவோம். அப்புறம் ஒரு நிமிஷம் கழிட்டு நான் என்ன 3 சொன்னேன் எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னா, பாதி பேர் சொல்ல முடியல, நீங்க கேட்டுங்கன்னு சொல்லி 2 தடவை ரிப்பீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூட இல்லையே மறந்துட்டேன்னு சொல்ல முடியலையேன்னு. அப்புறம் சரி ஒன்று பண்ணுங்க, ஒரு கிளாக் எடுத்துட்டு வரீங்க, 10:30 மணின்னு, ஜஸ்ட் காலையில 10:30 மணி, அது கொஞ்சம் கிளாக்ல வரீங்கன்னா பண்ண முடியல. உங்களுக்கு 10:30 அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியலையேன்றாங்க. வேற மென்டல் இது நல்லா இருக்கிறவங்க உடனே அது பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் டெஸ்ட் அது ஃப்ரீயா தான் நாங்கள் பண்றோம். வி நாட் ஈவன் சார்ஜிங் எனிவன், கம்ப்ளீட் ஃப்ரீயா தான் பண்றது. பட் வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட், ஓ இவருக்கு ஏற்கனவே மறதி இருக்குது. ஸோ அவருக்கு இப்போ இருக்கிறது வந்து டயட் இம்ப்ரூவ் பண்ணலாம், சுகர் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ணலாம், எக்ஸசைஸ் கொடுக்கலாம், ஓகே, மெமரி டெஸ்ட் சிலதெல்லாம் கொடுக்கலாம், சுடோக்கு கேம்ஸ் மாதிரி கொடுக்கலாம், பசில்ஸ் கொடுக்கலாம், பலதும் அந்த பிரெயினுக்கு ஜிம்னு சொல்லுவோம். பிசிக்கல் பாடிக்கு ஜிம் மாதிரி பிரெயினுக்கு ஜிம், அந்த மாதிரி செய்து நாங்கள் எல்லாம் யோகானால, மெடிடேஷன்னால, பிராணாயாமனால எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமாக இந்த பிரெயின் ஸ்லோயிங் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறதும் தடுக்கலாம். ஆனால் அட் த சேம் டைம் அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும்.
இப்போ இந்த பயோகெமிக்கல் டெஸ்ட்னு சொன்னேன், இந்த ப்ரொஃபசர் ஹென்ரிக் கண்டுபிடிச்சது, அது இங்கே இல்லை. அது பிரெயின் சென்டர் ஃபார் பிரெயின் ரிசர்ச்ல தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிளட் எடுத்து அனுப்புங்க எங்களுக்கு, நாங்க ஃப்ரீயாவே பண்றோம், பேஷண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியதே இல்லை, நாங்க அதை எடுத்துட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க, இவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராத மாதிரி தடுக்க முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த ரிசர்ச். ஸோ எப்பவுமே ஒரு எம்ஓயு சைன் பண்ணோம், என்ன நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அவங்க என்ன செய்ய போகிறோம் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் எம்ஓயு சைன் பண்ணுறது. யூகேல அவங்க ஆல்ரெடி ஹோல் கண்ட்ரியில் வந்து அவங்க பண்ணினே இருக்காங்க. அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் மாதிரி கிடையாது. ஸோ யூகேல பண்ணுறது இப்போ இந்தியாலையும் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு, அது இந்த பைலட் ஃபேஸில் அது நடக்குமா நடக்காதுன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நடக்கும், ரொம்ப சிம்பிள்னா அது நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவோம், சார் அது ரொம்ப சிம்பிள் சார், 5 கொஸ்டின் கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் இது மாதிரி செய்தீங்கன்னா உங்கள் பிரெயினே இது பண்ண முடியும். எல்லா கவர்மெண்ட்டை வந்து கைட்லைன்ஸ்ல பண்ணாதணும், எல்லாரும் இது பண்ணி ஆகணும். இப்போ எப்படி பிரெக்னென்ட் விமனுக்கு எல்லாருக்கும் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணணும்னு ரூல் வந்துருச்சு. பிரெக்னன்சினா அனீமியா பார்க்கணும், பிபி பார்க்கணும், சுகர் பார்க்கணும், அது வந்துருச்சு. தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, ஹோல் இந்தியாவில் வந்துருச்சு. அது எப்படி, நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பிரெக்னன்சி டயபெட்டிஸ் சொன்ன உடனே ஆமாம் கரெக்ட் இப்போ எல்லாருக்கும் பண்ணோம் சொல்லிட்டு வந்துடும். அந்த மாதிரி பண்ணுறதுனால ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்தியன்ஸ்க்கு ஏற்கனவே வந்து எல்லா வியாதிகளும் யங் ஏஜ்ல வருது, இன்னும் டிமென்ஷியாவும் வர ஆரம்பிச்சுன்னா 60 வயசுல எல்லாரும் மெமரி எல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக இதெல்லாம் செய்யுது. ஓகே.